ஆண்டவரும் கர்த்தருமா இயேசு கிறிஸ்தன் வல்லமையுள்ள நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். மீண்டும் ஆண்டவர் ஒரு புதிய நாளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்றைக்கி தியானத்துக்காக நாம் ஒரு பகுதி எடுத்திருக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34, 35, 36ங்கிற வசனத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், ரெண்டு பேரில் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுகிறான், மற்றொருவனை கைவிடுவான். திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தியை ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கடைசி கால செய்தியோட சும்மா ஒரு கண்ணோட்டம். அந்த ராத்திரியில், அதாவது 3 காரியங்கள் இங்கே வருது. ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர், 2 ஸ்திரீகள் திரிச்சிட்டு இருக்குது, அதில் 2 ஸ்திரீகள் இருக்குது. அப்புறம் வயலில் 2 பேர் வேலை செய்தாங்க. அதில் எல்லாத்திலும் ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க, ஒருத்தர் கைவிடப்பட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான்னு சொல்லி. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் யார்? 2 படுக்கையில், ஒரு படுக்கையில் 2 பேர் படுத்தாங்க. அது யாருன்னு பாரு. ஒரு படுக்கை, அதாவது ஒரு பாத்திரத்தில், ஒரு கர்ப்ப பாத்திரத்தில், அதாவது ஒரு படுக்கை கர்ப்பத்தில் 2 பேர் ஒட்டுக்கா படுத்தாங்க. அதில் ஒருத்தனை தான் ஏற்றுக்கொண்டாங்க. அது ஏசாவை கைவிட்டாங்க. யாக்கோபே நான் ஸ்நேகித்தேன், ஏசாவை வெறுத்து விட்டேன்னு சொல்லி மல்கியாவில் வசனம் இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாங்க, அவனை பெருகும்படியாக கிருபை செய்தாங்க. கர்த்தர் யாக்கோபை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசாவோட காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கல, அதனால் அவனை கைவிட்டாங்க, அலட்சியம் பண்ணாங்க. அவனோட காரியங்கள் எல்லாம் முரட்டாட்டமாக இருந்தாங்காட்டி என்னமோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். நிறைய காரியங்கள் அவன்கிட்ட நெகட்டிவாக இருக்கும், அதனால் அவனை கைவிட்டாங்கன்னு சொல்லி இதில் வாசிக்கிறோம். 2 பேரில் இருக்கிறதுல ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிட்டாங்க. அடுத்தாக 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. 2 ஸ்திரீகள் திரிக 2 ஸ்திரீகள் 2 ஸ்திரீகள் ஆரம்ப பார்த்தா ரூத்து, ஓர்பாள் வந்து தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. ரூத்தோ விடாமல் மாமியை பற்றி கொண்டு தேவ ஜனங்களோடு சேர்ந்து, உன் தெய்வம் என் தெய்வம், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உன்னை அடக்கம் பண்ண இடத்துல நானும் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களோடு அவள் வந்து சேர்ந்துட்டா. பெத்லஹேமுக்கு வந்துட்டா. திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போகலை. ரூத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ரூத்தை வந்து ஏற்றுக்கொண்டவள் லிஸ்ட்டில் சேர்த்திருக்குது. ஆனால் ஓர்பாளையோ கைவிடப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் வயலில் 2 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் ஆரம்பி பார்த்திங்கனாக்கா, ஒன்று காயினும் ஆபேலும். வயலில் இருந்தவங்க. காயினை கைவிடப்பட்டுச்சு, ஆபேலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆபேலினோட கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது அவனை வந்து ஆண்டவர் நேசித்தாங்க. ஆபேலினோட ரத்தம் பேசுகிற ரத்தம், ஆபேலினோட ரத்தம் கூப்பிடுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆபேலினோட கிரியைகள் ஆண்டவர் அங்கீகரித்தாங்க, ஆசீர்வதிச்சிட்டாங்க. காயினை கைவிட்டாங்க. அப்படியாக இந்த கடைசி காலத்தில் 2 பேரில் ஒருத்தர் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு உவமை ஆண்டவர் இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் தியானிச்ச கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, இந்த வார்த்தையின் முகத்தில் நீர் எங்களோடு பேசினதுக்காக சோத்திரம், அந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் அந்த ரூத்தை போல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த யாக்கோபை போல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஆபேலை போல் இருக்கணும் அப்பா. கைவிடப்பட்ட நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது, கைவிடப்பட்ட லிஸ்ட்டில் எங்களை சேர்த்தவும் கூடாது தகப்பனே. அந்த விழிப்புணர்வோடு கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய கிருபையை தாங்க. இதை கேட்டுக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை பாகியத்தை கொடுப்பீரா. நாமத்தினால் பிதாவே.